முருகன் கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தா இதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரங்க சொன்னாங்க. பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்காது பாரு. முருகன் கோயிலில் போய் அவருக்கு மொட்டை சொன்னோம். இதுக்கப்புறம் குடிப்பியா? குடிக்க மாட்டேன். மக்களே பாருங்க, நான் வக்கீலாகுமார். என்ன பண்ணுறேன் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு புதுசாக மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? அதுவும் இல்லை மக்களே, எங்கள் அப்பா வந்து இவங்களால வந்து குடிச்சு சண்டை வளர்த்துருந்தாரு. உங்களுக்கே தெரியும், இவர் ரொம்ப டார்ச்சர் ஆச்சு இவரால். அது இல்லாமல் இவர் குடிக்கூடாதுன்னு கயிறெல்லாம் போய் கட்டு வந்தோம். அது மாரி இவங்க குடிச்சாரு. சரி இப்படியே விட்டா செட்டாக வந்தான். இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம். அதனால் வந்து நேற்று நைட்டு நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் நானும் எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலியோடு போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் எங்கள் அப்பாவுக்காக வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கோம். மக்களே பார்த்தீங்களா, மொட்டை அடிச்சுட்டு முருகன் ஃபோட்டோ எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து தெய்வ சக்தி உள்ள நாள். வந்து இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம். உங்களுக்கே தெரியும், பங்குனி உத்திரம்னா வந்து முருகனுக்கு வந்து படைப்பாங்க. இங்கே இல்லை, எல்லா முருகன் கோயிலையும் படைப்பாங்க. அதுக்காக தான் வந்து இவர் எப்படியாச்சும் இந்த பங்குனி உத்திரத்தில் முருகன் கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தா இதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரங்க சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்கள் நேற்று நைட்டு இவருக்காக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு இவருக்காக போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தோம். மக்களே முருகன் கோயிலில் போய் நாங்கள் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்தோம். பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்காது பாருங்கள். நீங்களே சொல்லுங்கள் மக்களே, தேவையில்லாமல் குடிச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ தான் உங்களுக்கே தெரியும். நானும் வந்து கல்லுமண்ணை எது சம்பாதிக்கிறேன், இவர் வந்து கஷ்டப்பட்டு கல்லுமண்ணை எது சம்பாதிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிக்கிறோம். ஆனால் தேவையில்லாமல் இவர் வந்து வேஸ்ட்டாக வந்து குடிச்சு காசு அழிக்கிறாரு. சரி இப்படியே விட்டா இவர் வந்து சுத்தமாக செட் ஆக மாட்டார், ஏதாவது ரொம்ப ஏதாவது செத்துருவார் குடிச்சிட்டே இருந்தா குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அது இல்லாமல் இன்றைக்கி வந்து எல்லோரும் கேட்டேன். ஜோசியக்காரெலாம் சொன்னாங்க, பங்குனி உத்திரம் அன்றைக்கி நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் ஒரு மொட்டை அடிங்க, அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டார். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா வந்து முருகன் கோயில் முருகர் வந்து எவ்வளோ சக்தி உள்ள சாமி அவர். அதுக்காக தான் பாருங்கள் மக்களே, முருகன் கோயிலில் போய் அவருக்கு மொட்டை சொன்னோம். இதுக்கப்புறம் குடிப்பியா? குடிக்க மாட்டேன். பார்த்தீங்களா மக்களே, அவர் ஏன் வந்து சோகமாக இருக்காருன்னா, அவர் வந்து ஏன் பார்த்தீங்களா ஏன் வந்து சோகமாக சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் குடிக்க மாட்டியா? குடிக்க மாட்டேன். பார்த்தீங்களா ஏன் வந்து சோகமாக சொல்கிறாருன்னா, எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாளாக குடிச்சிட்டு இருந்தார், ஜாலியாக இருந்தார். திடீர்னு இவங்க நம்ம குடியை ஃபுல்லாக நிப்பாட்டாங்களே, நம்மளை வந்து ரொம்ப அதுக்கப்புறம் குடி இல்லாமல் ரொம்ப நமக்கு டார்ச்சராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. நீங்களே சொல்லுங்கள் மக்களே, காசு போட்டு வந்து ஏதாவது திங்கிறது வாங்கி தின்ட்டு போகலாம், ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். தேவையில்லாமல் சரக்கு குடிச்சிட்டு வீட்டில் சண்டை வளர்த்துட்டு ஏன் மக்களே தேவையில்லாத வேலை. நீங்களே சொல்லுங்கள் மக்களே. அதனால தான் இவருக்கு எப்படியாவது போய் பங்குனி உத்திரத்தில் முருகன் கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடும் தான் நாங்கள் வந்து வேண்டிக்கிட்டு. அதெல்லாம் ஜோசியக்காரங்கள்ட்ட கேட்டோம். அவங்களும் சொன்னாங்க, இவருக்கு எப்படியாவது வந்து முருகன் கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுங்க பங்குனி உத்திரம் அன்றைக்கி, அதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வந்து இவர் குடிக்காமல் இருக்கிறதுக்கு கோயிலில் போய் கயிறுலாம் கட்டணும், அதுமாரியும் குடித்தார். இப்போ பார்ப்போம், முருகன் நல்ல மனசில் இவர் இதுக்கப்புறம் குடிக்காமல் இருந்தாருன்னா கண்டிப்பாக திரும்ப அடுத்த வருஷம் நாங்கள் பங்குனி உத்திரத்தில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் சாப்பாடைக்கு போட்டு படைப்போம். ஆமாம் மக்களே, மறக்காமல் நீங்களே வேண்டிக்கோங்க, நாங்களும் வேண்டிக்கிறோம். பார்த்தீங்களா மக்களே, இதுக்கப்புறம் இவர் குடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்களாவது மறக்காமல் இவர்கிட்ட சொல்லுங்கள் மக்களே கமெண்டில், இதுக்கப்புறம் குடிக்காதீங்க பண்ணு மக்களே. அது இல்லாமல் நானில் நீங்களும் மறக்காமல் உங்கள் அப்பா ரொம்ப குடிச்சிட்டு இருந்தாருன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்கள்ட்ட காட்டுங்க. உங்கள் அப்பா யாராவது குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில், உங்கள் அப்பான்னு இல்லை உங்கள் வீட்டில் யாராவது குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா குடிச்சிட்டு உங்கள்கிட்ட ரொம்ப சண்டை வளர்த்துருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்கள்ட்ட நீங்கள் இந்த வீடியோ காட்டுங்க மக்களே. அப்போ தான் வந்து எங்கள் அப்பாவை பார்த்து உங்கள் அப்பாவும் திருந்துவாங்க. உங்கள் அப்பான்னு இல்லை, யாராவது குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு திருந்துவாங்க, குடியாரங்களாம் திருந்துவாங்க. சரியா மக்களே, நான் தான் போனேன். ஏன் ப்ரோ உங்கள் அப்பாவுக்கு மட்டும் மொட்டை அடிச்சுட்டு வந்துருக்கீங்க, நீங்களாம் மொட்டை அடிக்கலான்னு கேட்குறீங்களா? நான் மொட்டை அடிக்கல மக்களே, நான் வந்து ஹேர் ஸ்டைல் வளர்த்துட்ருக்கேன். நான் ஏதாவது கெட்ட பழக்கம் எனக்கு இருந்தால் தானே நான் மொட்டை அடிக்கிறதுக்கு. கெட்ட பழக்கம் இல்லை, ஏதாவது வேண்டுதலுக்கு மொட்டை அடிப்பாங்க. நமக்கு அப்படி எந்த வேண்டுதலும் கிடையாது. ஒரே வேண்டுதல் இவர் குடிக்காமல் இருக்கிறது தான். இவர் அடுத்த வருஷமும் இதே போல் குடிக்காமல் இருந்தாருன்னா கண்டிப்பாக நான் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மொட்டை அடிப்பேன். அடுத்த வருஷமும் குடிக்காமல் இருந்தாருன்னா சொல்கிறேன். ஒரு வருஷம் குடிக்காமல் இருப்பாரான்னா ஏன்னு தெரியல, பார்க்கும். பார்த்தீங்களா மக்களே, ஊமக்கட்டான் எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, சிரிக்கிறார் பாருங்க மக்களே, பேசவே மாட்டுறாரு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து. ஏன்னா வந்து சரக்கே சுத்தமாக நிப்பாட்டியாச்சுல்ல, அதுக்காக தான். பார்த்தீங்களா மக்களே, எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க கம்முன்னு. பாருங்கள் எப்படி வந்து தள்ள மொட்டேஷன் வந்துருக்கேன், நீங்களே பாருங்கள். தெரியுதா மக்களே, நேற்று நைட்டு போனோம் கோயிலுக்கு, இப்போ தான் வந்தோம் காலையில். பார்த்தீங்களா, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போயிட்டு நாங்கள் வந்து இவருக்காக வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கோம் மக்களே. அது இல்லாமல் நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன அப்புறம் உங்கள் அப்பா இப்படி உங்களை குடிச்சிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுக்கெல்லாம் வந்து இப்போது ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, முடிவு கட்டியாச்சு. ஆமாம் மக்களே, இந்த முருகன் வந்து தீர்த்துட்டாரு. ஆமாம், இல்லை உங்களுக்கே தெரியும் எப்படிலாம் வந்து குடிச்சு ரொம்ப சண்டை வளர்த்துருந்தாருன்னு. அதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு காரணம் நம்ம கிடையாது. இப்படி உட்காந்துக்காரு நிற்காரு முருகன்.
இவரோட பக்தியில் தான் இவரோட சக்தியில் தான் இந்த கொடியை நிப்பாட்டிருக்காரு அவர். இதே போலயே அடுத்த வருஷமும் இவர் இந்த கொடியை குடிக்காமல் இருந்தாருன்னா கண்டிப்பாக நான் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் நான் எனக்கு மொட்டை அடிச்சுப்பேன். இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவுக்காக வந்து மொட்டை அடித்தோம். இதே போலயே அவருக்காக வந்து இவர் குடிக்காமல் இருந்தாருன்னா அடுத்த வருஷம் நான் எனக்கு மொட்டை அடிச்சுப்பேன். சரியா மக்களே? இன்றைக்கி ஏதாவது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் அப்பா வந்து குடிக்கக்கூடாதுன்னு. நீங்களே சொல்லி நினச்சி பாருங்கள் மக்களே. தேவையில்லாமல் குடிச்சிட்டு பக்கத்து வீட்டில் சண்டை வளர்ந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு 700 600 காசு சம்பாதிக்கிறோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு கல்வி நேற்றி அந்த காசு தேவையில்லாமல் குடிச்சு அழித்து வீட்டில் சண்டை வளர்த்து பல பேர்கிட்ட அசிங்கப்பட்டு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. அதுக்காக தான் நாங்கள் எப்படியாவது இந்த குடியை நிப்பாட்டி ஆகணும்னு எவ்வளோ மருந்து வாங்கி கொடுத்துட்டோம், எவ்வளோ இப்போ கோயிலில் போய் கயிறு கட்டிட்டோம். அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் வேலைக்கே ஆகலை. அதனால தான் எப்படியாவது இந்த குடியை நிப்பாட்டி ஆகணும்னு ஜோசியக்காரன் கேட்டோம். வர பங்குனி உத்தரத்தில் வெள்ளிக்கிழமை வர பங்குனி உத்தரத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டார், குடி நினச்சே பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக தான் எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் இவர் குடியாமல் இருக்கிறதுக்கு. ஏதோ சரி ஒரு வாட்டி அந்த ஜோசியக்காரங்க சொல்கிறத நம்ம கேட்டு பார்ப்போம். முருகன் கோயிலில் போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் பங்குனி உத்தரத்து அன்னைக்கு நம்மளும் இவருக்காக ஒரு மொட்டை போட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் இவருக்காக ஒரு மொட்டை போட்டு வந்தோம் மக்களே. அது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் யாராச்சும் குடியாருங்க, தப்பாக சொல்லலானே, உங்கள் வீட்லேயும் உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது குடியாருங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் குடிக்காமல் இருப்பாங்க. இதுக்கப்புறமா என்ன மக்களே சொல்கிறீங்க? சரியா மக்களே மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா மக்களே? அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். சரியா மக்களே? பாய் சொல்லுப்பா. பாய். பார்த்துக்கலாம் மக்களே, பாய் சொல்கிறதுக்கே திணறாரு. அந்த அளவுக்கு வந்து குடியை நிப்பாட்டினால தான் கம்முன்னு இருக்காரு பாருங்க. பொட்டி பாம்பாட்டம் இப்படி அடங்கி கிடக்காரு பாருங்க. சரியா மக்களே? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரியா மக்களே? பாய். அது இல்லாமல் முருகன் கோயிலில் போய் பாருங்கள், முருகர் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துருக்காரு பார்த்தீங்களா? முருகன் கோயிலில் போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு வரக்குள்ளே நாங்கள் இந்த முருகர் ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து அது திங்கத்தில் வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் உள்ளே தான் வச்சுருக்கோம். இந்த சாமி ஃபோட்டோ மட்டும் தான் பிரித்து எடுத்தோம். ஆமாம் பார்த்தீங்களா மக்களே? மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சரியா மக்களே? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். சரியா மக்களே? பாய் சொல்லுப்பா. பாய்.